வணக்கம் உறவுகளே. நம்மளோட இன்றைய தொழில் நிலவரம் தான் நாம் இப்போ பார்க்கக்கூடியது. நல்ல தொழில் தான், ஆனால் மீன்கள் தான் கெட்டு போச்சு. தண்ணியோட சூடு காரணமாக மீன் சீக்கிரமாக கெட்டு போகுது. பாருங்கள் உறவுகளே, நமக்கு கிடச்சிருக்க மீன் என்ன மீன் இல்லான்னு பார்க்கலான்னா ஒரு உடத்தேடு மீன் கிடச்சிருக்கு. அருமையாக பெரிய உடத்தேடு மீன் தான். இது ரொம்ப சுவையான மீன் தான், ஆனால் அதோட முட்கள் அதிகமாக இருக்கும். அதனால் யாரும் விரும்பி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள் உறவுகளை, இதுதான் உடத்தேடு மீன். உடத்தேடு மீன் கெட்டு போயிடுச்சு. அப்புறமா இருக்கிறது ஊட மீன். ஊட மீன் கெட்டு போகலை, அருமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது பார்க்கும்போதே பளபளன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஒருவேளை நமக்கு இன்றைக்கி கிடச்ச மீன்கள். அப்புறமா இனி ஒன்று கிடச்சிருக்கிறது கிருகபான் மீன் தான். அதுவும் கெட்டு போயிடுச்சு. இதை நாம் மற்றுள்ள மீன்களுக்கு இரையாகவே இந்த ரெண்டையும் போட்டுடலாம். இந்த ஒன்றையும் நாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஒன்று தான் நமக்கு இன்றைக்கி மிஞ்சி இருக்கு. பாக்கி ரெண்டுமே அழுகி போயிடுச்சு. பரவாயில்லை, கடலில் இதெல்லாம் சகஜம்தான். அடிக்கடி நடக்குது தான், அதனால் வருத்தப்பட ஒன்றும் இல்லை. உறவுகளை பாருங்கள், நமக்கு கிடைச்ச மீன்களை எல்லாத்தையும் பாருங்கள். இதுதான் நமக்கு கிடைச்ச மீன்கள். இந்த மீன் ஊட மீன், அருமையான சுவையான மீன். பாருங்கள், இது இங்கே நம்ம வெளிநாடுகளை விட நம்மளோட ஊரில் தான் இந்த மீன்கள் எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அங்கே இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது இங்கே பெருசாக சுவையெல்லாம் இல்லை. ஊரில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் இந்த மீன். பாருங்க உறவுகளே, இதான் நமக்கு கிடைச்ச மீன்கள். ஓகே உறவுகளே, பாய்.